கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் முன்னேற்றம் அடையாத ஒரு தேசத்திலே பழங்குடியின மக்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக ஒரு மிஷனரிகள் குழு அங்கே சென்று பணித்தளத்தை அமைத்தது. அநேக ஆதிவாசிகள், கல்வி அறிவு இல்லாதவர்கள் இவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆனால் பொறாமையுள்ள ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின தலைவன் இவர்களை ஒழித்துவிட வேண்டும், இவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று அங்குள்ள நம்பிக்கைகளை அழித்துவிட்டு இவர்களுடைய நம்பிக்கையை அங்கே புகுத்துகிறார்கள். அது நல்லதா கெட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் சொல்லுகிற தெய்வம் வல்லமை உள்ளவரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கிராமத்துக்கு அவர்கள் எங்கள் நம்பிக்கைகளை அழிப்பதை நான் விடமாட்டேன், எனவே அவர்களை தந்திரமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் பணித்தளத்துக்கு ஐயா, எங்கள் கிராமத்திலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இவர்களும் சரி என்று சம்மதித்தார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே இவர்கள் பிரயாணப்படும் போது இவர்களிலே சிலருக்கு காய்ச்சல் பிடித்துக் கொண்டது. நாம் இன்னொரு நாள் போவோம் என்று அதை ஒத்தி வைத்து விட்டார்கள். அடுத்து சில மாதங்கள் கழித்து இன்னொரு நாள் வருவதாக சொல்லி அந்த நாளிலே கடுமையான மழை பிடித்துக் கொண்டது. 3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. எனவே யாரும் பிரயாணம் பண்ண முடியாது. எனவே இவர்களால் அங்கே போக முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து அந்த பழங்குடியின தலைவன் இவர்களிடத்திலே உங்கள் கடவுள் உண்மையிலேயே வல்லமை உள்ளவர், நாங்கள் நிஜமாகவே அதை ஏற்றுக்கொள்கிறோம். உங்களை கொலை செய்வதற்கு ஆயத்தமாக நான் ஆட்களை நிறுத்தி வைத்துவிட்டு காடுகளிலே நாங்கள் பதிவிருந்தோம். நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் வரவில்லை. நாங்கள் ஏமாற்றத்தோடு திரும்பினோம். மறுமுறையும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது நாங்கள் வீடு திரும்புவதற்கே வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லும் அளவுக்கு மழை பெய்து எங்களை தடுத்து விட்டது. நீங்களும் வரவில்லை. எனவே உங்களுடைய கடவுள் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். அது மட்டுமல்ல, பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சிலர் இந்த கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். நாங்கள் பழங்குடியினர் ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்வோம். ஆனால் நன்மையான ஈவுகள் உங்களுக்கும் உண்டு என்று அந்த கிராமத்தினர் எங்களுக்கு வெகுமதிகளை அனுப்பியிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களை இந்த மாற்றத்துக்கு உள்ளாக்கினது எது? அந்த கடவுள் வல்லமை உள்ளவர். தம்முடையவர்களை காக்கவும் தம்முடையவர்களை கொண்டு நற்காரியங்களை செய்யவும் அவர் அறிந்திருக்கிறாரே, அவரை நாங்கள் அறிய வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொன்னான். அங்கே கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அவர்களுக்கு அடிப்படை கல்வி, தொழில் திறமை ஆகியவற்றை எல்லாம் உண்டாக்கி அந்த கிராமத்தை கர்த்தருக்கு நேராக நடத்தி இன்றைக்கு அவர்கள் ஒரு விசுவாசிகளின் கூட்டமாக மக்களோடு கலந்தவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதம் 91:11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ரோமர் 8:31-32, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்மை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, நமக்கு எல்லா நன்மையும் தரும்படிக்கு அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அவராலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை தந்தவர் அவரோடு கூட மற்ற நன்மைகளை நமக்கு தருவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.